أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களாகிய நமக்கு ஒரு பாரிய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் என்ற அடிப்படையில் ஒரு பொறுமதியான ஒரு சுமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தரப்பட்டிருக்கும் இந்த பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியுடன் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக மிக புரோஷனமாக இருக்கும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான உலமாக்களே, இந்த நாட்டில் நாம ஒரு பௌத்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முஸ்லிம்கள் சிறுபான்மையினர்கள், நாம் ஒரு 8-10 வீதம் இருக்கக்கூடியவர்கள். இந்த நாட்டில் பிற நாடுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில இஸ்லாமிய நாடுகள்ல இல்லாத பல கயிர்களை உரிமைகளை நாம் இந்த நாட்டில் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் மிகவும் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். உலமாக்கள் இங்கு அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக மதரசாக்கள், பள்ளிவாயில்கள், நமக்கு எல்லா வகையான ரைட்ஸ்களும் இந்த நாட்டில் தரப்பட்டிருக்குது. உலமாக்களாக எங்க பாருங்க, 1936 இருந்து ஸ்கூல்ல மௌலவிமார்களுடைய அப்பாயின்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது. 1936 இருந்து சர் ராஜிப் ஃபரீதுடைய காலத்திலிருந்து தலாக், மேரேஜ், டிவோர்ஸ் ஆக்ட் போன்றவைகள், தலாக், நிகா, இவைகள் இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் முற்காலம் தொட்டே காசிமார்களுடைய அமைப்புகள் இவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்களும் உலமாக்களும் ஹாஃபிஸ்களும் நல்ல ஹிர்ரீஜ்கள், முத்தஹஸ்ஸிஸீன்கள், பல துறையில தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். நாங்க ஒரு வட்டத்தில் ஜமியத்துல் உலமா, நாங்க பலரும் இங்க இருக்கக்கூடிய பல உலமாக்கள் ஜமியத்துல் உலமால கலந்து கொள்றது இல்லை என்று நாம ஒதுங்கி ஒரு காலத்தில் நாங்க இருந்தோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சமீப காலங்கள்ல மிக அழகான முறையில நாம் என்னதான் கருத்து எம்மிடத்தில் ஃபுர்வே ஹிலாஃபுகள் இருந்த போதிலும் நாங்க எந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து ஒற்றுமையாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் பல எங்களுடைய நிலைப்பாடுகளை நாம் விட்டுக் கொடுத்து இன்று நாம் நடந்து கொள்ளக்கூடிய இந்த அமைப்பை நீங்க காணக்கூடியதாக இருக்கிறது. உலமாக்கள் இந்த நாட்டில் நாம் ஒவ்வொருவரும், இது என்னுடைய ஒரு பொறுப்பு. நான் இந்த நாட்டில் முஸ்லிம்களை வழிநடத்துவது, இந்த நாட்டில் நம்முடைய எந்தெந்த பள்ளியில எந்தெந்த பகுதியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதிக்குரிய அனைத்து மக்களுடைய தீனுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் ஜமியாவுடைய எதிர்காலத்துடைய திட்டங்களை நாம் மிக ஹைராக முன்னெடுத்து செல்ல முடியும். காசிமார்கள், உலமாக்கள் பதிவு செய்யுங்க, உலமாக்கள் விண்ணப்பங்களை நீங்க அறிவித்தல் இவர்கள் வந்த நேரத்தில் முன்வைக்கப்பட்டது. காதி அப்ளிகேஷன் கால் பண்ண நேரத்தில் உலமாக்கள் இருக்கு அப்ளிகேஷனுக்கு நீங்க முகம் கொடுங்கன்னு சொல்லி, ஆனா அந்த நேரத்தில் உலமாக்களுடைய ஒரு முன்வரக்கூடிய அமைப்பு மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. 52 காதிமார்கள் இருக்கிறாங்க, ஆனா அதுல விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் உலமாக்கள் அதுல இருக்கிறது நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹலால் ஹராமுடைய ஒரு முக்கியமான பகுதி, இந்த பகுதி இது நிறைவேற்றப்படணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நான் ஒரு ஆர்வம் ஊட்டிக்கொண்டு உலமாக்கள், முதிர்ந்த உலமாக்கள், இதுல அனுபவம் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களுக்கு முன் வர வேண்டும். சமீப காலங்களில் இந்த விஷயத்துக்காக வேண்டி நாம் பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அத்தோடு ஸ்கூல்கள்ல மௌலவிமார்களுடைய அப்பாயின்மெண்ட் 94-96 இருந்து அது இன்னும் சரியான முறையில் அமைப்புகள் இல்லாத காரணத்தினால பல பகுதிகளில் உலமாக்களுடைய அப்பாயின்மெண்ட் நடக்காதனால ஸ்கூல்கள்ல சாதாரண மக்கள் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பும், பொட்டு வச்சு கொண்டு ஒரு பெண் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய காட்சியும்
சமீபத்தில் ஒரு ஆலிம் வந்து இந்த செய்தியை தெரிவித்தார். இப்படியான ஒரு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, ஜம்மியா இந்த பொறுப்பெடுத்து சமீப காலத்தில் மாத்திரம் அல்ல, முந்தி இந்த ஜம்மியா என்னவோ நாங்க புதுசாக வந்து ஆரம்பிச்ச ஒன்று அல்ல. ஜம்மியா என்பது ஒரு 80 வருஷத்துடைய வரலாறு உள்ளடக்கி இருக்கு. ஜமியத்துல் உலமா சுமார் 80 வருஷ காலமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. 12-13 தலைவர்கள் இதுவரைக்கும் இந்த ஜம்மியாவுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. 1924 இருந்து இந்த பணி ஏதோ ஒரு சின்ன வடிவத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய பங்களிப்புக்கும் நிச்சயமாக அல்லாஹ் மேலான கூலியை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு அடிப்படையில் இப்படி ஒரு முயற்சி செய்ய போய்தான் இந்த அளவு ஜமியத்துல் உலமா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள்ல 350 உலமாக்கள் நீங்க இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. பல கிளைகள் பல பகுதிகளில் இருந்து உலமாக்கள் இங்க சமூகம் அளிச்சிருக்கிறீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன தூத எடுத்துக்கொண்டு போகணும் என்று சொன்னா, யா அல்லாஹ் இந்த நாட்டில் இன்றைக்கு நாங்க பேசின இந்த அகாயிது பாத்திலாவுடைய இந்த விஷயங்கள் கூட இவர்களோட மோதிரத்துக்காக பேசப்பட்டது அல்ல. இந்த இவ்வளவு பாத்திலான கொள்கையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது வெறுமனே புத்தக வடிவத்தில் அல்ல, இது சிடி கெசட்டுடைய வடிவத்தில் அல்ல, இது உள்ளங்கள்லையும் இது வீடுகள்லையும் இது அரசாங்க மட்டத்துக்கும் இது பப்ளிக்கு வந்துவிட்டது. இதனால உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனாலதான் இந்த விஷயத்தை நாங்க முன்வைத்திருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். இந்த கொள்கையில் உள்ளவர்கள் யாரெல்லாம் காதியானி கொள்கையில் இருக்கிறார்களோ, இன்று ஜமியத்துல் உலமாவுல இந்த நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் இலங்கையில வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து காதியானிகளுக்கும் சொல்கிறோம், நீ உங்களுடைய இந்த தவறான கொள்கையிலிருந்து ஜுமூர் அஹ்லுஸ் சுன்னாவுடைய இந்த அகீதாவின் படம் வாழ்வதற்கு நீங்க தயவு செய்து உங்களுடைய இந்த கொள்கையிலிருந்து தௌபா செய்து உள்ள நுழைங்க என்று சொல்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஷியாக்கள், அதிலேயும் இஸ்னா ஷரியாக்கள், இவர்களுக்கும் நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். ஹுலுல் இத்திஹாதுடைய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய கொள்கைகள்ல நீங்க எதுல தவறாக புரிஞ்சிருக்கிறீங்களோ உங்களுக்கு விளக்கம் வேணுமா, ஜமியத்துல் உலமாவை அணுகுங்க, உலமாக்கள் அணுகுங்க, கிளைகள் அணுகி இந்த விடயங்களுக்கு ஒரு தெளிவு பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முன் வர வேண்டும். அடுத்த கண்ணியமான உலமாக்களே, நாங்க ஒன்றுபடையில் என்று சொன்னா சிறு சிறு பிரச்சனைகளை நாங்க பெரிய பூகமாக எடுத்துக்கொண்டு இதேதான் எங்களை வாழ்க்கையில பேசிக்கொண்டே இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல எங்களை காலத்தை கழிச்சோம்டா என்னென்ன பொறுப்பான விஷயங்களை நாங்க செய்ய வேணுமோ அதுல இருந்து நாங்க தவறி போயிடுவோம். இன்றைக்கு எனக்கு தைரியமாக எத்தனையோ பேர் டெலிபோன் பண்றாங்க, சொல்ல முடியவில்லை, மிக ஆத்திரமாக இருக்குது. என்னது ஹஜ்ரத் இது ஹலாலா இது ஹலாலா இது ஹலாலான்னு கேட்கிற நேரத்தில் எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாம இருக்குது. இல்ல எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் ஒன்று வரணும். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க ஒரு கட்டம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு செய்தி மடலையும் தரப்பட்டிருக்குது. ஜம்மியா என்னென்ன நிறுவனங்களை அனுமதிச்சிருக்குது, ஹலால் பத்திரம் யாருக்கு கொடுத்திருக்கிறோம். இலங்கையில நாங்க ஜமியத்துல் உலமா ஹலால் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிறோம். மெக்சிஸ், பிரீமா இவங்க 2 பேரும் காஃபிர் நிறுவனங்கள். இந்த காஃபிர் நிறுவனங்களாக இருந்தாலும் அங்கு உலமாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆலிம்கள் அங்க இருக்கிறாங்க, அறுக்கிறத அவதானிக்கிறாங்க, அங்க முஸ்லிம்கள் தான் அறுக்கிறாங்க. இப்படி பல அமைப்புகள்ல எதிர்காலத்தில் எங்களோட முயற்சி என்னவாக இருக்கும் சொன்னா, பாருங்க ஒரு பிஸ்கட் எடுக்கிறீங்க, அதுல இன்கிரீடியன்ஸ் போடப்பட்டிருக்குது. சில இடத்துல கேட்கிறாங்க இந்த நம்பர்கள் போடப்பட்டிருக்குது. இப்ப நம்பர் என்று சொன்னா அது என்னது என்றதை அறியணும். அறிஞ்சு எங்களுடைய இப்ப மெக்சிஸுக்கு நாங்க ஒரு பேக் இஷ்யூ பண்றோம், அதுல ஜெமியாவுடைய லோகோ, ஜெமியாவுடைய அந்த சீல் அதுல இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவு முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இலங்கையில பைரஹா ஒரு சில முஸ்லிம் நிறுவனங்கள் மாத்திரம் அறுக்கிறதன் மூலமாக முஸ்லிம்களுடைய தேவையோ இந்த நாட்டு மக்களுடைய தேவை நிறைவேற போறதில்லை. காபிர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. காபிர்களாக இருந்தாலும் எங்களை ஷுரூத்துகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயத்துல நாங்க ஒரு படிப்படியாக இந்த முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். ஹலாலுடைய விஷயங்கள்ல நாங்க ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். இது போன்ற உலமாக்களுடைய எதிர்காலத்துல உலமாக்கள் இந்த கொள்கைகளை குறிப்பாக எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு கிளையாக இருந்தாலும், குறிப்பாக நான் நீர்கொழும்பு பகுதி உலமாக்கள் ஜமியத்துல் உலமாவிடத்திலும் அந்த பகுதி எங்கெல்லாம் காதியானிகள் இருக்கிறாங்களோ, புலனர்வை எடுத்துக்கொள்ளுங்க, பசியால பகுதி எடுத்துக்கொள்ளுங்க, நீர்கொழும்பு எடுத்துக்கோங்க, எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் உள்ள உலமாக்கள் இதுல நல்ல நுணுக்கமாக இருக்கணும். யார் வாலிபர்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களோ அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அவங்க வரலாம், நாங்கள் உங்களுக்கு சில வழிகாட்டல்களை செய்யலாம். அல்லது பாகிஸ்தானுக்கு போய் இந்த துறையில ஸ்பெஷலாக குறிப்பாக இந்த ஷியாக்கள் காதியானிகள் போன்ற இந்த துறையில நல்ல சென்டர்கள் இருக்குது, கற்பித்துக் கொடுக்கிறாங்க, அப்படி போய் கற்றுட்டு வரலாம். இப்படி சில ஏற்பாடுகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேரத்துக்குண்டான யோசனைகளை இதுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து கண்ணியமான உலமாக்களே, நாங்க எந்தெந்த கிளைகள் இருக்கிறோமோ
உலமாக்கள் எங்கட உடல் பொருள் தியாகம் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் உங்களுடைய செலவுல உங்களுடைய பணிகளை கிளைகளை சிறப்பாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில நாங்க முன்னேறோம். எங்கள் உலமாக்களாகிய நாம் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில வரணும். நாங்க எப்படி எங்கட பொருள் எங்கட பணம் எங்கட உடல் செலவழிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய ஹைரும் அதில் அல்லாஹ் தஆலா ஹைரையும் வரக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். அதனால உலமாக்களாகிய நாம் இந்த பிரதானமான அம்சங்கள்ல நாங்க ஒன்றுபட வேண்டிய ஒரு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புண்டு எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்குது. ஒன்று, இன்று நாம் பேசப்பட்ட இந்த அக்காய்துகள் இதெல்லாம் தவறானதுதான். இந்த தவறான அக்காய்துகளிலிருந்து இவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி பூர்த்தியான ஒரு முயற்சியை நாங்க ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்துல முழுதாக ஈடுபட்டு எப்படி சரி இவர்களை இந்த பாத்திலிருந்து வெளியேற்றுவோம் என்ற முயற்சியை நாம் செய்யணும். அடுத்து எங்களுடைய அக்காய்துகளை பேசக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு முத்தாலா செய்து இந்த விஷயங்களை நாங்க தொகுத்து படிப்படியாக இந்த ஷியா என்று சொல்லும் பொழுது ஒரேடிக்கு ஷியாவை நாங்க பேசாம ஷியாவுடைய அக்காய்துகளை பிரித்து அவர்களுடைய இந்த விஷயங்களை இந்த தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்னா ஷரியா போதும் இதுல இருந்து நாங்க விரிவாக நாங்க ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு செய்து எங்களுடைய குத்பாக்கள் அந்த அமைப்புகளை நாங்க அமைச்சு கொள்ளணும். அஹ்ல பைத் யார் அதை முத்தாலா செய்யணும். தஃப்சீர்கள் இவைகள் இருக்குது. இவைகளை முத்தாலா ஒரு மதரசா ஒரு ஒன்று கூடி ஜம்மியத்துல் உலமா கிளைகள் கூடக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த விஷயங்களை நாம் செய்து கொள்ளலாம். இந்த அடிப்படையில கண்ணியமான உலமாக்களே எங்களுடைய இந்த பொறுப்புகளை உலமாக்கல் என்ற அடிப்படையில ஜம்மியத்துல் உலமா தன்னுடைய பொறுப்பை 3 அடிப்படையில ஒன்று தாவா, 2வது தஸ்கியா, 3வது தாலீம். உலமாக்கல் என்று சொல்லும் பொழுது கொள்கை எங்களுடைய கட்சி இந்த அடிப்படைகள் எல்லாம் விட்டுட்டு ஜம்மியாண்டு வரக்கூடிய நேரத்தில் ஜம்மியாவுடைய சில உசூல்கள் ஜம்மியாவுடைய சில நடைமுறைகள் ஜம்மியாவுடைய சில வழிமுறைகள் இருக்கிறது. அதன் பிரகாரம் தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். தடார் என்ற ஒரு விஷயத்தை செய்து உள்ளதெல்லாம் பாலாக்கி நாசமாக்கிட்டோம் என்று சொன்னா அது எங்களுடைய ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாது. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதுல நிதானம் கடைபிடிப்பது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்குது. பாருங்க, காதியான விஷயத்தை நாங்க 2 வருஷமாக யோசிச்சோம். காதியான விஷயத்தை வெளியில போடுறதுக்கு பகிரங்கமாக பேசுறதுக்கு ரேடியோல நாங்க வாரத்துக்கு முன்பு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்தோம். சில மக்கள் ஆத்திரப்பட்டாங்க, என்ன நீங்க காதியானியை பத்தி பேசாம இருக்கிறீங்க, என்ன நீங்க இதை பத்தி பேசாம இருக்கிறீங்க, என்ன நீங்க பிஜே பத்தி பேசாம இருக்கிறீங்க, நீங்க என்ன அதை பத்தி பேச இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுவதுண்டு. ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் சில முறைகள் இருக்குது. நாம் எப்ப பொறுப்பெடுத்தமோ அன்றிலிருந்து காதியானே இந்த என்னன்றத மிக ஆழமாக ஸ்டடி பண்ணி கொண்டு லாயர்ஸ கூப்பிட்டு இந்த நாட்டில் நேற்று முந்த நாள் கூட நாம வந்து இறங்கினது முந்த நாள் தான் நாம லாயர்ஸோட இருந்தோம், கூப்பிட்டு இருந்தோம். முக்கியமான லாயர்ஸ் இந்த நாட்டில் உள்ள அட்வொகேட்ஸ் இவங்க ஆனா குறிப்பிட்ட சாரார் தான் வந்தாங்க. அவர்களும் ஜோலில் உள்ளவர்கள். அவர்களுடைய அபிப்பிராயம் கேட்டோம். எந்த அடிப்படையில இவர்கள் பாருங்க எங்கட காதியானிகள் இந்த நாட்டில் என்ன செய்யறாங்க, எங்கட காஜி கோட்டை தான் அவர்களும் அனுபவிக்கிறாங்க, எங்கட ரெஜிஸ்டார் தான் அவங்களும் அனுபவிக்கிறாங்க, எங்கட பள்ளிகள் என்றது அவங்களுக்கு இல்ல, ஆனா அவங்களோட தனி பள்ளி இருக்குது, ஆனா முஸ்லீம் என்ற பேர்ல தான் இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசம் உண்டு அவர்களுக்கும் எங்களுக்கும் இல்ல. வெளிப்படையில பார்க்கும் பொழுது நீர்கொழும்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா முஸ்லிம்கள் அவர்களோட சர்வசாதாரணமாக வியாபாரங்கள் இதுகெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் ஒப்பாரி வச்சு கொண்டு அழுது கொண்டு வராங்க, பாருங்க என்ன மகளை கொண்டு போய் காதியானிக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி. இதனாலதான் படிப்படியாக நாங்க அணுகி வந்து அல்ஹம்துலில்லாஹ் சென்ற ஒரு கூட்டத்தில் வைத்து அலைமோலான முன்வந்து இந்த தகவலையும் கொடுத்தார். முஸ்லிம் கல்ச்சர் மினிஸ்டர் இது வெளியாக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு அரசாங்க உத்தியோகபூர்வமாக ஒரு விஷயம் போறது இருக்கிறது. அது எனக்கு இன்னும் ஒரு வலுவையும் ஒரு வளத்தையும் தருகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விஷயத்தை இன்னும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு கட்டம் வந்திருக்கிறோம். நீங்க 350 உலமாக்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தூதை நீங்க எடுத்துக்கொண்டு போகணும். நாம இது ஒரு தீனுக்காக வேண்டி செய்யக்கூடிய சேவை. ஜமியத்துல் உலமா இன்றைக்கு 80 வருஷத்தை அடைந்திருக்குது. எங்களுக்கு பிரிஞ்சிடலாம், நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க அப்படி பேசுறீங்க, எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பிரிஞ்சு போகலாம். பிரிகிறது பெருசல்ல மேலான சகோதரர்களே. ஒன்று சேர்ந்து பழகுங்க. எந்த முறையில நாங்க ஒற்றுமையாக இயலும் என்று சொல்லி பாருங்க. பிரிந்து நாங்க இந்த நாட்டில் எதையுமே அடையல. நாங்க வெளிநாடுகள்ல போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்டில் நாங்க எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு சண்டை என்னது, அந்த இதை பேசினாங்க, இந்த இதை பேசினாங்க, இதை பேசினாங்க, அதை பேசினாங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக தான் எவ்வளவு பாரிய விஷயங்கள் பொறுப்புகள் இந்த நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில்
சில்லறைகள் விஷயங்களை அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வகுப்பாராக எங்களிடத்துல இயக்க வெறுப்பு என்பது, இயக்க அந்த வெறி என்பது எங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படணும். நாங்கள் முஸ்லிம்கள், கலிமா சொன்னவர்கள். ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு 3 நாட்களுக்கு முன்பு லாகூர்ல வைத்து அவர்கள் பேசியதை ஷேக் அப்துல் ரஸாக் இஸ்கந்தரி ஜாமியத்துல் உலூம் இஸ்லாமியா அதுல முதீர் அவர்கள் அரபுல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹாஜத் இருக்குது. ஒவ்வொரு ஆலிமுடைய கையிலையும் இது கொண்டு கொடுக்கப்படணும். வஹதத்துல் உம்மத்துல் இஸ்லாமியா, இந்த உம்மாவுடைய வஹதா, அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யூத கிறிஸ்தவர்கள் எங்களை அழிக்கல, யூத கிறிஸ்தவர்கள் அழிக்கிறதுக்கு நாங்க தான் எங்களை கூறு போட்டுக் கொண்டோம். நாங்க காதியானிய பேசுறதுக்கு, காதியானிய நாங்க தக்ஃபீர் செய்யறதுக்கு இது ஒன்று அல்ல. உலகத்தில் உள்ள 126 நாடுகள் ஒன்று செய்துதான் காதியானுடைய விஷம கருத்துக்களை பாத்தீங்க, ஷியாக்களுடைய விஷம கருத்துக்களை பாத்தீங்க, இந்த உலூல் இத்திஹாதுடைய கொள்கைகளை பாத்தீங்க. இது எங்களுக்கு முஸ்லிம்கள் எங்களை அனைத்து சொல்லுக்கு வச்சுக்கொள்ள இயலாது. தக்ஃபீர் செய்வது இருக்கிற எடுத்து பாருங்க, ஃபத்துல் முயின் ஆனத்து தாலிபில் படிங்க, தொஃபா பாருங்க, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு ஹஜர் அஸ்கலானி இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தக்ஃபீருடைய உசூல்களை பாருங்க. அப்துல் ஹை லக்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 99 ஒரு மனிதனிடத்தில் குஃப்ர் இருக்கும் என்று, அவனுடைய தவறுகள் இருக்கும் என்று சொன்னா, ஒன்று அவனிடத்தில் இஸ்லாம் இருக்கும்டா, அந்த இஸ்லாத்தை வச்சு அவனை உள்ளுக்கு எடுக்கணுமான்றதை தான் நாங்க பார்க்கணுமே தவிர அவனை தவற வச்சு வெளியாக்குறது என்பது அல்ல. எந்த இடத்திலையும் அவனை தப்பிட்டு காதிராக்கணும் என்ற பார்வையிலே இருக்காம உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் எப்ப எடுத்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் ஒரு கோபம் வரும்பொழுது வெட்டி அவனை கொன்ற வேணும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு ரோசப்படுவார்கள். ஆனா பிந்தி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கேட்கிறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் 6 பேர் முர்த்ததாகிட்டாங்க, என்ன செய்ய? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 6 பேர் முர்த்ததாகிட்டாங்களா, எந்த கதவால வெளியே போனாங்களோ அதே கதவால உள்ளுக்கு வர சொல்லுங்க, அவர்களை உள்ளுக்கு எடுக்க பாருங்க. கண்ணியமான உலமாக்களை மிக பணிவாக, மிக பணிவன்போடு ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு வந்திருந்தாலும் நான் வேண்டிக் கொள்வது, என்னிடத்துல என் உள்ளம் சரியான நான் நொந்து இருக்கிறேன். பல உலமாக்களுடைய எங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்களுடைய வார்த்தைகளும் நாம் நாளைக்கு எங்களை இதை விட்டுட்டு போயிடலாம். எனக்கு இந்த பதவியில நான் எந்த வகையிலையும் தகுதியற்றவன். இந்த ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கிறதுக்கு நான் இதுக்கு முந்தி வந்த உலமாக்களை நான் தனிமையில யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் எந்த வகையிலையும் இதுக்கு தகுதியற்றவன், என்ன நான் ஒரு இதுக்கு தகுதியானவனாக நான் கருதவே இல்லை. பல உலமாக்களுடைய வலியுறுத்தலின் பேர்ல தான் நான் இந்த பொறுப்புல இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனா உலமாக்கள் நாங்க எங்களிடத்தில் ஒரு இத்தாஅத்தில் இருந்து வரணும். வழிபடுதல் என்பது என்ன? நாங்க என்ன படிச்சிருக்கிறோம்? ஹதீஸ் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு இத்தாஅத், ஒரு ஆலிம் என்று சொல்லப்படுது அத்தல்லாஹு வ அத்தர் ரசூல் உல் அம்ரு மின்கும், உல் அம்ரு என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப நாங்க ஒரு இத்தாஅத் என்பது எங்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்களிடத்துல இது ஒரு முக்கியமான ஒரு உசூலாக, அம்சமாக அவரிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. உலமாக்களாகிய நாம் ஒற்றுமையாக எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ, எந்த இடத்துல நாங்க இதை நாங்க பெருசு படுத்தாம, எங்களுடைய கொள்கை வெறியில நாங்க இருக்காம, எங்களுடைய இஸ்லாம், ஷரியா, தீன், சஹாபாக்கள் எவ்வளவு விசாலமாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மஅவுஸத்தைன் உடைய விஷயத்துல என்ன கருத்துல இருந்தாங்க? அதனால அவங்கள தக்ஃபீர் செஞ்சு போட்டாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஅராஜுடைய விஷயத்துல என்ன கருத்துல இருந்தாங்க? அதனால அவர்களுக்கு ஏதும் பேசினாங்களா? இல்ல, உம்மத் அஹ்லுஸ் சுன்னah என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்கள் என்று சொல்ல விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தது. இதனுடைய விஷயத்துல மசாயில்கள்ல கிலாஃப் கொண்டு இருக்கதான் செய்யும். ஷாஃபி ஃபிக்ஹுடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை தொகுத்தெடுத்தோம். நாங்க எதுக்காக தொகுத்தோம் என்று சொன்னா, சில உலமாக்களை ஒன்று சேர்த்து ஹலீமியால ஜக்கரியா அவர்கள் 10 உலமாக்கள் வைத்து ஒரு விஷயத்தை ஒன்று தொகுத்தோம். எதுக்கு? ஒரு சில ரஹஸ்கள் எங்களுக்கு ஷாஃபி மذஹபை விட்டு காரிஜாகி போகணும் யாருமே சொல்லல. முபாரக் மௌலவி, மதூத் மௌலவி எல்லாரும் இந்த விஷயத்தை மிகவும் ஒரு ஃபத்வான்னு வரக்கூடிய நேரத்தில் ஆதரிச்சாங்க. எல்லாரும் இது ஷாஃபி மذஹப் படிதான் இந்த விஷயங்கள் செய்யணும் என்று எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க. நாங்கள் எல்லாரும் ஷாஃபி விட்டு அப்பாற்பட்டவர்கள் என்றது அல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரும் மேதை. ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு இல்மு கடல். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த உம்மத்துடைய ஒரு சிறந்த ஒரு இமாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்பு கொடுத்திருந்தார். தாய் ஒரு குழந்தையை ஒரு அனாதையாக எத்தீமாக இருந்து அந்த தாய் 7 வயதுல ஹாஃபிதாக்கி 10 வயதுல மொத்தம் மரணம் செய்வித்து 15 வயதுல ஒரு மக்காவுடைய முஃப்தியாக கொண்டு அவர்களை நிப்பாற்றுவது என்று சொன்னா அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை காணும் பொழுது இன்னி அராஃபி கல்பிக நூரன் ஃபலா துத்ஃபி பில் துல்மத்தில் மஅசியா என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் நஸீஹத் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இமாம் அக்ரபில் சுன்னah, குர்ஆன் ஹதீஸுக்கு மிக நெருக்கமானது. அவருடைய மذஹப் மற்ற மذஹப்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மذஹப் எல்லா வகையிலையும் மிகவும் ஒரு சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் மிக அக்ரபாக இருக்கிறது.
சில சில விஷயங்கள்ல ஒரு மனிதருக்கு ஒரு மாற்று கருத்தொண்டு இருக்கலாம். அதுக்காக வேண்டி அவனை குட்டி 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 நீ ஷாஃபி இல்ல, நீ அது இல்ல அது இல்ல அது இல்ல என்று சொல்லி அவனுடைய ஹாரிஜாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் இது ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் சீர்குலைக்கக்கூடியவர்களாக தான் கருதப்படுவோம். ஒரு எடுத்து பாருங்க, நாம் எடுத்து தொகுத்து காண்பித்தோம். ஒரு தாஜுதீன் சுபுக்கி போன்றவர்கள் அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய கருத்துக்கும் மாற்றமாக 200 மசாயில்கள் பேசியிருக்கிறாங்க. அதனால ஒருவர் ஷாஃபியை விட்டு காரிஜாகி விட்டார், இவர் ஷாஃபியை விட்டு அப்படியாக விட்டார் என்று சொல்லி நாங்க ஒரே இந்த விஷயங்களை பேசி இதை பிரச்சனைக்கு ஆளாக்கி கொள்ளாம ஒரு ஷாஃபி தான் மதபு தான் இந்த மதம் என்று சொல்லியும் அதிலையும் முறையை சண்டை பிடிச்சுக் கொண்டு அதிலையும் உருவாக இருக்காம ஒரு நிதானமாக ஒரு அமைதியாக உம்மத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு உசூலோட இமாம்கள் எந்த அமைப்பில் எங்களை வழிநடத்தினார்களோ, எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எந்த அளவுக்கு இஸ்திஹான்னு தெரியாது. இது பல கிரந்தங்கள்ல இதை நாங்கள் படிச்சிருக்கிறோம். கூட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு போன நேரத்தில் விட்டு தொழுதார்கள் என அவர்களுடைய இஜ்திஹாதை மதிச்சார்கள் என்பதாக வந்திருக்குது. பல இமாம்கள் இந்த அடிப்படையில் பிறருடைய இஜ்திஹாதுகளை மதிச்சு நடந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ஷரீஃப்ல மனாக்கிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு மனாக்கிப்ல வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்முல் வலதுடைய விஷயத்துல ஒரே ஃபத்வாவை, அதனுடைய பையுடைய விஷயத்துல ஒரே ஃபத்வாவை கொடுத்துக் கொண்டிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அவங்களோட ஃபத்வா மாறியது. அப்ப ஒருவர் வந்து சொன்னார், நீங்க முந்தி இமாம் ஷாஃபி உமரும் நீங்களும் ஒரே ஃபத்வா கொடுத்தீங்களே, இப்ப மாற்றமான ஃபத்வா கொடுக்கறீங்களே, அந்த ஃபத்வாவை நீங்க கொடுத்தா நல்லா இருக்குமே. சரி சரி அப்பா, அதே ஃபத்வாவை நான் திரும்பிக் கொள்கிறேன், ருஜூ செய்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன் மதிக்கிறார்கள்? பிறருடைய கருத்தை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளத்துல வரும் என்று சொன்னா ஏன் கண்ணியமான உலவாக்களே, நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மையாக இருந்து கொண்டு ஒரு 10 வீதமாக இருந்து கொண்டு அதிலே ஒரு 3500 உலமாக்கள், அதுல 10 வீதம் தான் நாங்கள் இன்றைக்கு சமூகம் அளித்திருக்கிறோம். இந்த 10 வீதமும் போதும் இந்த நாட்டுடைய கைர நாடுறதுக்கு. இந்த கூட்டம் போதும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜமியத் உலமாவுடைய குறிக்கோள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எங்கிருந்தாலும் பேசுங்க, இந்த விஷயத்தை பேசுங்க. இன்றைய யாருக்கும் ஒற்றுமை என்று சொல்லிக் கொடுக்கிறது அதுதான் கஷ்டமாக இருக்குது. பிளவுபட்டு போங்க என்று சொல்லிக் கொடுக்கிறது அது மிகவும் லேசு. நீங்க தெரிஞ்சு போங்க, நீங்க எப்படி ஆகிக்கோங்க எப்படி ஆகிக்கோங்க சொல்றது இருக்குது, அது மிக லேசான காரியம். ஒற்றுமையாங்க என்றுதான் கஷ்டமானது. அதனால எல்லா கட்டத்திலையும் என்னதான் யோசிக்கணும் என்றா இமாம் ஷாஃபி யோசிச்சது போல யோசிக்கணும். என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு முனாதரா செய்யக்குள்ளையும் நினைப்பாங்களா, சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் ஹக்க என்னுடைய எதிர்த்தரப்பிலிருந்து நீ வெளியாக்குன்னு சொல்லுவாங்களா. அந்த இமாமை பின்பற்றக்கூடிய நாங்க இப்படி ஒரு குரோத மனப்பான்மையோட சின்ன விஷயங்களுக்கு நாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னா நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைய முடியாது. நாங்களும் ஒரு காலத்துல தர்க்கங்களும் விவாதங்களும் செஞ்சோம். கண்ணியமான உலவாக்களே, இதிலே ஊறி பார்த்தோம். ஆனா அதுல எந்த வெற்றியும் ஒரு நாளும் காண மாட்டோம். ஒரு முஜாதலா சண்டை தர்க்கம் அந்த இதுக்கு ஆதாரம் திரட்டுறது இந்த இதுக்கு இல்ல. உம்மத்தை வழி நடத்தணும், உம்மத்துக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், அக்காயிதுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவருடைய அமல்களில் தஷ்கீக் ஏற்படுத்தாம அவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும். பேசக்கூடியவர்களும் யோசிச்சு பேசணும். 2 கருத்துகள் 2 இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று ஹசனாக இருக்குது, ஒன்று தைஃபாக இருக்குதுன்னு சொன்னா ஹசனும் வந்திருக்குது, அதனால நான் பேசுறதுதான் சரி, இது தைஃப் அமல் செய்யவே கூடாது என்று தட்டி கழிச்சுட்டு போக கூடாது. அதையும் கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொள்ளணும். மற்றவர்கள கருத்து இருக்குது. எப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதனுடைய ஹஜ்ஜுடைய விஷயத்துல ஹஜ்ஜுடைய பாடத்துல தவாஃபுல் வதா செய்யாமல் சில பெண்மணிகள் போறதுக்கு முற்பட நேரத்தில் ஃபத்வா கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகலாம் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கட இமாம் இருக்கிறாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனால, அவங்களோட கருத்து இதுக்கு முரணாக இருந்தது, நாங்கள் அவர்களிடத்தில் தான் கேட்போம் என்று நின்றாங்க. இப்படி சில சஹாபாக்களுடைய காலத்திலேயும் சில விஷயங்கள் இருந்தது. அதனால மற்றவர்களை மதித்து கண்ணியங்களை பாதுகாத்து ஒற்றுமையை எந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமை பற்றி செயல்பட இயலும் என்ற இந்த 3 கூட்டத்தார்களை இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்களுக்கு கொண்டு உட்கார வைக்க இயலாது. ஒரு காதியானியை குழந்தைங்க உட்கார வைக்க இயலாது, ஒரு ஷியாவை குழந்தைங்களுக்கு உட்கார வைக்க இயலாது, உலகத்தியாவில் உள்ள ஒரு மனிதனை இங்க குழந்தை உட்கார வைக்க இயலாது. ஆனா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கருத்துக்களை பரிமாறி எங்கட விஷயங்களை உள்ளங்கள் ஒன்றுபட்டுட்டா அதற்கு பிறகு எதுவுமே பிரச்சனையாக இருக்க மாட்டாதே. உள்ளங்கள் ஒன்றுபட்டு சொன்னா எங்களுக்கு பல காரியங்கள் இந்த நாட்டில் செய்ய முடியும். இந்த நாட்டில் எங்களுக்கு பல கயிர்களை நான் கனடால இருந்த 2 மாசத்துல எங்கேயுமே அசானுடைய சத்தத்தை வெளியே கேட்கல. இப்பதான் கனடால பெரிய போராட்டம் செய்யறாங்க நிக்காவுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு. இப்பதான் ஜமியத்துல் உலமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க கனடால. ஜமியத்துல் உலமா ஆரம்பிச்சு சில யாப்பு திருத்தத்துக்கு நான் சமூகம் அளிச்சேன் கனடால நடந்த ஜமியத்துல் உலமா கூட்டத்தில். அங்க ஜமியத்துல் உலமா ஆரம்பிச்சு இப்பதான் ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆக அந்நிய நாடுகளில் போய் பார்க்கும் பொழுதே அல்லாஹ் இந்த நாட்டில் ஒரு மனிதன் இந்த நாட்டில் இஸ்லாமிய முறைப்படி தன் அனந்தர சொத்து பிரிச்சுக் கொள்ளும், இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய திருமணங்களை செய்து கொள்ளும், இஸ்லாமிய முறைப்படி தன்னுடைய வக்ஃப் விஷயங்களை செய்து கொள்ளும்.
அதே அமெரிக்கால, லண்டன்ல, பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, பல நாடுகள்ல இந்த பாக்கியங்கள் இல்ல. அதனால உலமாக்களே, கண்ணியமான உலமாக்களே, ஒவ்வொருவரும் யோசிங்க. ஸ்கூல்கள்ல இல்லையா இஸ்லாமிய பாடம் நடத்துறதுக்கு ஆளும் இல்லையா? நீங்க பள்ளியில இருந்து கொண்டு ஒரு ஜமியத்துலமால கிளைகள்ல யோசிங்க, எந்த விதத்தில் நாங்கள் இதை செய்வோம். பொதுமக்கள் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறாங்க. உம்தத்து சாலிக் என்ற இந்த கிரந்தத்தை ஜமியத்துலமா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட தீர்மானம், உம்தத்து சாலிக்க ஒரு பள்ளிகள் இருந்து இதை நடத்துங்க. நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க இல்ல, உங்களோட நேரத்தை நீங்க கொடுக்கறீங்க இல்ல, யாரே வந்து ஒரு விஷயத்தை அவங்களை மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்தணும்னு இப்ப தாருக்கு மாருக்கு சண்டைக்கும் சச்சரவுக்கும் போறீங்க. இல்ல, அப்படி செய்யாதீங்க. படிப்படியாக மக்களுக்கு அவர்களுக்கு படித்துக் கொடுங்க. ரமதானுடைய மாதம் மாத்திரம் அல்ல, ரமதானுடைய மாதம் மாத்திரம் அல்ல இந்த விஷயத்தை படிச்சு கொடுக்கிறது. ஏனைய காலங்களிலேயும் மக்களுக்கு ஹதீஸ்களை குழு வராம ஒரு நேரம் எடுங்க. மக்களுக்கு ஃபிக்ஹுடைய மசாயில்களை பள்ளியில் உள்ளவங்க நீங்க ஒரு தாலிமுடைய விஷயம் நடக்கும், அது போக மற்ற நேரத்தை எடுங்க. எவ்வளவு நேரம் இருக்குது, 5 நேரம் தொழுகைகள்ல நேரங்கள் இருக்குது, அதுல ஒரு நேரம் ஃப்ரீயான ஒரு நேரம் எடுத்து மக்களுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அத்தோடு கண்ணியமான உலமாக்களை மிக பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களோட நேர காரத்தை கொடுத்து தயவு செய்து எங்களை எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் உங்களோட கிளைகள்ல, உங்களோட ஜமியத்துலமால எதிர்காலத்துல கொஞ்சம் உங்களோட பணத்தை செலவழித்து நீங்க வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் பல கயிர்களை வரக்கத்துகளை ஏற்படுத்துகிறார். ஒற்றுமையை பாதுகாப்போம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒன்றுதான் நாங்கள் செய்ய வேண்டியது. ஒவ்வொருவரும் துவா செய்து கொள்ளணும். எங்களோட கவனம் துவாவின் பக்கம் இருக்கணும். யா அல்லாஹ் எங்களோட ஒற்றுமையை பாதுகார். எங்களோட உள்ளங்கள் யாரோட மனஸ்தாபம் இருக்குமோ உட்கார்ந்து பேசுங்க. என்னுடைய ஒரு விஷயத்துல ஒரு சகோதரர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் சரியான ஆத்திரப்பட்டு நான் அவரை சந்திக்க இருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு கடிதம் எனக்கு எழுத வேண்டிய தேவை இல்லை. என்னிடத்தில் நேரடியாக வந்து பேசலாம். நான் அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு நவுசுபில்லா, நான் எந்த தூசிக்கும் போட மாட்டேன். எந்த ஒரு அமைப்பிலையும் நான் தகுதியற்றவன். அவர்கள் யார், நாம் யார், மேலான சகோதரர்களே, பெரியார்களே. அதனால எந்த ஒரு விஷயமா என்கிட்ட வந்து பேசலாம். நீங்க பேனா எடுத்து உங்களோட எழுதி கடிதம் எழுதி அது 10 பேருக்கு அனுப்பிதான் நீங்க எங்களுக்கு வளர்ந்து சொல்லணும் என்பது அல்ல. நாம இருக்கிறோம், ஒரு பொறுப்புல வச்சிருக்கிறீங்க. நாளைக்கு இறங்கி போங்க, நாங்க இறங்கி போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏதோ ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபடணும். நாங்க எல்லாரும் ஒரு காலத்துல சண்டை சச்சரவுகளோட காலத்தை கழிச்சு இந்த ஒரு பெரிய சக்தி எழுந்துட்டோம். அரசியல் ரீதியாக பாருங்க, எங்களுக்கு ஒரு பலம் இல்லாம இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் எங்களோட சக்திகளை உள்ளடக்கி நாங்க முயற்சி செய்வோம் என்று சொன்னா பாருங்க, இந்த சுனாமி வந்து தாக்குதல் நடந்தது. சுனாமி தாக்குதல்ல உலமாக்கள் கொழும்புல மற்ற பகுதியில எல்லா இடத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கைர் எல்லா உலமாக்களும் நீங்க எல்லாரும் களமிறங்கி வேலை செஞ்சீங்க. பாருங்க எவ்வளவு மக்கள் புரோஷனம் அடைந்தாங்க. ஜமியத்துல் உலமாவுடைய பணிகளை அழகான முறையில நாம செய்யக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு கிளையும் இயங்கியது. கண்டில் உள்ளவர்களும் பொறுப்பாக நடந்து கொண்டாங்க, கொழும்பில் உள்ளவர்களும் நடந்து கொண்டாங்க, நாவலப்பட்டில் உள்ளவர்கள் பொறுப்பெடுத்தாங்க, கம்பல் உள்ளவர்கள் பொறுப்பெடுத்தாங்க, மடவில் உள்ளவாக்கள் பொறுப்பெடுத்தாங்க, ஊர் மக்களும் இதை எடுத்து செயல்பட்டாங்க. மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஜமியத்துல் உலமா ஒன்று சொல்லா அது செயல்படுத்த ஆயத்தமா இருக்கிறாங்க. கோட்ஸ் ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் ஜமியத்துல் உலமா உடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நாங்களும் என்ன செய்யணும், பொறுப்புல உள்ளவங்க. எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா சில்லற பிரச்சனைகளையும் கையை போட்டுக்கொண்டு என்ன பல உலமாக்கள் இருக்கிறீங்க, பலருடைய கேள்விகளும் வந்திருக்குது. அதனால நாம சொல்ல விரும்புகிறோம் திரும்ப திரும்ப எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனைகள் தெரியும். 150 பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையை தான் நாங்க அணுகணும். எல்லா பிரச்சனையும் நாங்க பிரச்சனை படுத்திக் கொண்டு கடைசியில உள்ள ஒற்றுமையும் குலைச்சு கொண்டு எங்களுக்கு செயல்பட இயலாது. அதனால நாங்க ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்குது. ஒற்றுமையாக அன்பாக நாங்க முன்னேறி போக வேண்டியிருக்குது. எல்லாரும் ஒன்றுபட வேண்டியிருக்குது. எல்லாரும் துவா செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தவறுகள் இருந்தா அன்பாக பண்பாக அணுகி நாங்க நடத்தக்கூடிய ஜும்மாக்களையும் ஒரு ஆலோசனையோட ஒரு 5-10 உலமாக்கள் ஒன்று சேர்ந்து மிக அழகாக இருக்கும். இது ஒரு சிரமமான காரியம் இல்ல. ஒரு சிட்டியில் 5-10 உலமாக்கள் ஒரு மதரசா இருக்கிறதாக இருந்தா 5-10 உலமாக்கள் ஒன்று சேரணும். ஒவ்வொரு தலையங்கத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒரு காதியானி விஷயத்தை நாங்க குறிக்கோள் வைக்கிறமாக இருந்தா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசி வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசி வரணும், அது கத்தமுன் நுபுவத்தை பத்தி பேசி வரணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நபித்துவத்தை பத்தி பேசி வரணும், காதியானியை பத்தி பேசி வரணும். இந்த 5 விஷயத்தை பேசினாதான் பொதுமக்களுக்கு இதனுடைய தெளிவு கிடைக்கும். அவ என்ன ஒரு வாரத்துல மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசணும், அவ அடுத்த 5 வாரத்துக்கு பேசலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார், ஒரு வாரத்துக்கு பேசணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசலாம். இந்த தலைப்பு பேசணும். அடுத்து கத்தமுன் நுபுவத்தை பத்தி பேசணும், இறுதி நபித்துவத்தை பத்தி பேசணும். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், அதுக்குரிய கிரந்தங்கள், அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய கிதாபுகள் இவைகள் அணுகணும். 4-5 உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொள்ளும் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த கண்ணியமான உலமா
நசீபாக்கினே. எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க கூடி இல்முடைய முசாக்கராக்கள், இல்முடைய விஷயங்கள்ல முன்னேற்றங்கள், அடுத்து எங்களுடைய ஜெமித்துலமா அங்கத்துவ பதிவுகள் இருக்குது, இதுவரைக்கும் செய்யாதவர்கள் சீக்கிரம் துரிதப்படுத்துங்க. உங்களோட காடுகள் இருக்கிறது, எங்கள்கிட்டையும் பதிவு இருக்கிறது, நாங்களும் ஒன்றுபட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் நாங்கள் இன்னும் ஒரு பெரிய மட்டத்தில் ஒன்று சேருவோம். வல்ல அல்லாஹ் இந்த கூட்டத்தை நாம் இன்றைக்கு கூடி இந்த கலையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. அல்லாஹ் எல்லா வகையிலையும் ஹைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக. எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்து நாம் மிக புரிந்துணர்வுடன் செயல்பட அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த நாட்டு முஸ்லிம்களை ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடனும் அல்லாஹ் தஆலா சீராக பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.